அனைவருக்கும் வணக்கம். சட்டத்தை பற்றி பேசுகிறேன். அதாவது நீதி, சட்டம், ஒழுங்கு மற்றும் அமைதி பற்றியது. இது சமூகத்தின் அமைதியையும் நீதியையும் உறுதி செய்கிறது. நீதிமன்றம் என்பது நீதியை பாதுகாக்கும், சட்டத்தின் ஆட்சி மற்றும் சமூகத்தின் அமைதியையும் பாதுகாக்கும் ஒரு முக்கியமான இடம். இது மக்களுக்கு நீதி வழங்கும் ஒரு அடித்தளம். தற்போது அனைத்து வழக்கறிஞர்களும் நீதிமன்றம் பணிவிலகலில் உள்ளனர். நீதிமன்றம் இ-ஃபைலிங் நடைமுறை கட்டாயப்படுத்தியதால் அதன் விளைவுகள் பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு சொல்கிறேன். OCR வசதி உள்ள ஸ்கேனர் 40,000க்கும் மேல். எல்லா வழக்கறிஞர்களும் இதை வாங்க இயலுமா அல்லது மற்ற அலுவலகங்களில் சென்று ஸ்கேன் செய்வது நடைமுறைக்கு ஏற்றா? ஒவ்வொரு மாதமும் பாஸ்வேர்ட் மாற்ற வேண்டுதல் சென்றல், அதனை நினைவில் வைத்துக் கொள்வது நடைமுறையாக சாத்தியமா? எதிர்த்தரப்பிற்கு நோட்டீஸ் வழங்காமல் எந்த ஆவணத்தையும் அப்லோட் செய்ய முடியாத நிலை. நோட்டீஸ், வஸ்தரி மெமோ, ஸ்டேட்மெண்ட் பை பெட்டிஷன் ஆகிய அனைத்தையும் முன்னர் நோட்டீஸ் கொடுக்காமல் அப்லோட் செய்ய முடியாது என்றால், if all of the following notice, memo, statement, petition cannot be uploaded without prior notice, காலை நோட்டீஸ் கொடுத்து அப்லோட் செய்யும் போது காலிங் ஒர்க் பாஸ் ஓவர் ஆகும், இரண்டாவது காலிங் ஒர்க் நடக்கும். இவ்வாறு வழக்கறிஞர்களின் நேரமும் நீதிமன்ற நேரமும் வீணாகிறதா? சாட்சிகளின் வாக்குமூலத்தை முதல் நாளிலேயே பதிவேற்றம் செய்துவிட வேண்டிய நிலை உருவானது. இது ஒரு பெரிய சவால். எதிர்த்தரப்பு சாட்சிகளின் தாக்கம் செய்யுமா? சாட்சியை அழைத்து வந்தவரின் நிலை என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. நாம் இந்த சூழ்நிலையில் சில முக்கியமான விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்லோட் நேரத்தில் சீனியர் அர்ப் ஜூனியர் அனைவரும் வரிசையில் நிற்கும் அவமான நிலை, நீதிமன்றத்தின் மாண்பும் வழக்கறிஞர்களின் மரியாதையும் பாதிக்கப்படும். ஒவ்வொரு அட்வொகேட்டும் லேப்டாப் எடுத்து வர வேண்டிய நிர்பந்தம். நீதிமன்றத்திலேயே அப்லோட் செய்ய வேண்டுமானால் எல்லா வழக்கறிஞர்களும் லேப்டாப் கொண்டு வர இயலுமா? இந்த அனைத்து நடைமுறை சிக்கல்களுக்கும் தீர்வு காண நீதிமன்றம், கிழமை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மற்றும் டெக்னிக்கல் கமிட்டி ஆகியவற்றுடன் கலந்தாலோசனை அவசியம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு அனைவருக்கும் நன்றி. மேலும் சட்டம் தொடர்பாக தெரிந்து கொள்ள எனது சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்கள் சரத்குமார், வழக்கறிஞர்.